டிவி அனுஷிய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாச வருடம் மாசி மாதம் 17ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 17ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மார்ச் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள குரு பகவான், 3ஆம் இடத்திலே கேது, 9ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், ராகு, 10ஆம் இடத்துல சுக்கிரன், சனி சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, மார்ச் 1ஆம் தேதி முதல் ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சபலத்தில் அமர இருக்கிறார். மார்ச் 14ஆம் தேதி முதல் சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். மார்ச் 25ஆம் தேதி முதல் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். இதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் 10ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். உங்களுடைய பெயர், புகழ் இதெல்லாம் அதிகரிக்கும். இந்த மாதம் ஒரு சிலருக்கு திடீர்னு வேலை கிடைக்கும். குடும்பத்தில் திடீர் சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுடைய கௌரவ அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும். அதே போல் 10ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிப்பது பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் ஜவுளி சம்மந்தப்பட்ட தொழில், பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டது, அதே போல் ஃபேன்சி ஸ்டோரு, மேலும் எலக்ட்ரானிக் சார்ந்த தொழில், வாகனம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இந்த மாதம் சுக்கிரன் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த மாதம் பாருங்க ராகு மேலே பயணம் செய்கிறார். அதாவது மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31ஆம் தேதி வரையுமே பாருங்க அந்த ராகுவோட நட்சத்திரத்தில் தான் பயணம் செய்வார். இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே போல் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வரும் பாருங்க. இந்த மாதம் புது நபர்கள் நம்பக்கூடாதுங்க மிதுன ராசிக்காரர்கள். அதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ஜென்ம குரு காலம் பாருங்க. ஜென்ம குரு ஜென்ம சனி மாதிரியே இருக்குங்க. இந்த ஜென்ம குரு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையும் இருக்கு. அப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது. நிறைய பேருக்கு பாருங்க ஜென்மகுரு காலகட்டத்தில் வேலை இழப்பு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்தில் பாருங்க கஷ்டங்கள், மன அழுத்தம், ஒரே டென்ஷன், எப்போ பார்த்தாலும் மன இறுக்கம், மனக்குழப்பம், இது எல்லாத்தையும் கொடுக்கும். முக்கியமாக பொருளாதார ரீதியாக பாருங்க நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது குடும்பத்தை சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்குங்க ஜென்மகுரு காலகட்டத்தில். அப்போ வாழ்க்கையில் ஒரு போராட்டமான காலம் அப்படின்னா இந்த ஜென்மகுரு காலம். ரொம்ப உஷாராக இருக்கணுங்க மிதுன ராசிக்காரர்கள். ராசிக்குள்ள குரு இருக்கிற வரையும் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு 2ஆம் இடத்துக்கு போகிறார். அதுக்கு பிறகு உங்களை அசைக்கவே முடியாது. இந்த குரு 2ஆம் இடத்துக்கு போன பிறகு உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட காலம். குரு பகவான் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு உச்சபலத்தில் அமர இருக்கிறார். வாழ்க்கையில் மிகப்பெரிய பணவரவு, குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம், திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இது எல்லாத்தையுமே பாருங்க ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகுதான் மிதுன ராசிக்காரர்கள் பார்க்க முடியும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிரமங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் இது எல்லாமே ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களை விட்டு விலகி ஓடிவிடும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கஷ்டங்கள்லாம் மாறும். உங்களுடைய மனக்குழப்பம், மன அழுத்தம் இதெல்லாம் மாறி ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலை வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அது வரையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் கோபத்தை தவிர்க்கணும். அவசரப்படக்கூடாது. யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாதுங்க மிதுன ராசிக்காரர்கள். அதே போல் பாருங்க சுக்கிரன் மிதுன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் பிறப்பு காலத்தில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நிரந்தர வேலைங்கிறது இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த மாதம் புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் புது வேலை கிடைக்கும். மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து பாருங்கள் கட்டாயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புது வேலை உண்டு. ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் உச்ச கிரகம், அதுவும் தொழில்காரகன் சனி மேலே போகிறாரு. மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாருங்க பாக்கியாதிபதி. அப்போ தொழில்காரகன் மேலே யோகாதிபதி சுக்கிரன் பயணிப்பது உங்களுக்கு புது தொழில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம், சொந்த தொழிலில் பிரகாசம், உங்களுடைய புகழ், அந்தஸ்து இதெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நல்ல பணவரவு கொடுக்கும். வராத பணமெல்லாம் சேரும். அப்போ இந்த மாதம் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து பாருங்கள் மார்ச் 25ஆம் தேதி வரையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும்.
உங்கள் ராசிக்கு அதிபதி கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால புது நபர்கள் நம்பக்கூடாது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் இந்த மாதம் மிதராசிக்காரர்கள். அதே போல் 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க 9ஆம் இடத்துல இருக்கிறார். மாத ஆரம்பத்தில் 3ஆம் இடத்தை பார்க்குறார். மன தைரியத்தை கொடுப்பார். உங்களுக்கு சூரியன் 3ஆம் இடத்தை பார்க்கறது, ஒரு கிரகம் தன் வீட்டையை பார்க்கறது ரொம்ப சிறப்புங்க. அதே போல் 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது பாருங்க, நம்ம சொத்து வகையில் பூமி சம்பந்தமாக ஏதாவது சின்ன சின்ன வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் சூரியன் இந்த மாதம் 10ஆம் இடத்துக்கு வரார். இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். சூரியன் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பேரு புகழெல்லாம் கொடுக்கும். ஆனால் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா வேலையை விடக்கூடாது. 3ஆம் ஆதி 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் வேலை சம்பந்தமான உத்தியோகம் சம்பந்தமான ஒரு சில ப்ராப்ளங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜென்ம குரு. அப்போ உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆனால் வேலை இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் புது வேலை கிடைக்கும். ஏன் அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் 10ஆம் இடத்துல உச்சபலத்தில் அமர்வது. அதே போல் சூரியன் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிற வரையும் ஒரு சிலர் இப்போ உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். அதே போல் பாருங்கள், செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாய் 9ஆம் இடத்துல இருப்பது தந்தையாருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுக்கும், சின்ன சின்ன ஏமாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதியும் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால பாருங்கள், புது நபர்கள் நம்பக்கூடாது. ஒரு சில பேர் உங்களை ஏதாவது ஆசை காட்டி பாருங்கள், ஏதாவது 1 லட்சம் கொடுத்தா 2 லட்சம் தரேன், அதிக வட்டி தரேன்னு சொல்லி ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் புது நபர்கள் நம்பாதீங்க. எங்கேயாவது பணம் கட்டுறது, செல்லில் ஏதாவது லிங்க் வந்தால் அதை அழுத்துறது, இது போன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் மிதராசிக்காரர்கள். மொத்தத்தில் மிதராசிக்காரர்களுக்கு பாருங்கள், இந்த மாதம் சுக்கிரன் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது நல்ல அதிர்ஷ்டம். புது வேலை, சொந்த தொழிலில் பிரகாசம் இருக்கும், வியாபாரத்தில் அதிர்ஷ்டம், நல்ல பணப்புழக்கம், உங்கள் பேர் புகழ்லாம் இந்த மாதம் பாருங்கள் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய திறமைகள் படிச்சிடும். இந்த மாதம் அதிர்ஷ்டம் தேடி வருங்க மிதராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது. அடுத்து மிதராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் 13, 14, 15 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களே அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் 3, 4, மார்ச் 9, 10, 11, 12, 13, அதே போல் மார்ச் 20, 21, 22, மார்ச் 25, 26, மார்ச் 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மிதராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதினாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்வியும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.